இயேசுவில் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு பிடித்தது சுமையா சுகமா? சுமைகளை எல்லோரும் இந்த உலகத்திலே விரும்புவது கிடையாது. சுகமான வாழ்க்கையும் நல்ல வசதி படைத்த நிலையில் இருந்தால் மட்டும் போதும் என்று எண்ணுகிற மனிதர்கள் மத்தியில் சுமையின் அர்த்தத்தையும் அந்த சுமையின் வழியாக வாழ்வில் நாம் பெற்றுக்கொள்ளுகிற நன்மைத்தனத்தையும் இறைவன் நமக்கு விளக்கி கூற விரும்புகிறார். வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாமே வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இணையவர்களே, ஒரு சிலருக்கு சுவை பிடிக்கும், வேறு சிலருக்கு சுகம் பிடிக்கும். ஆனால் இயேசுவுக்கு சுமை பிடிக்கும். இன்னும் சொல்லப்போனால் சுமைகள் வேண்டாம் என்பவர்களை விட சுமைகளை சுமப்பவர்களை இயேசுவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகவே தான் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று இன்றைய நற்செய்தியில் அழைப்பு விடுக்கிறார். அது மட்டுமல்ல, சுமைகளை சுமப்பவர்கள் தான் தன் சீடர்களுக்கான தகுதியை பெற்றவர்கள் என்பதை, தம் சிலுவை சுமக்காமல் என் பின்னால் வருபவர் என் சீடராய் இருக்க முடியாது என்று லூக்கா 14:27 ஆண்டவர் எடுத்துரைக்கிறார். சுமை என்பது எல்லோருக்கும் பொதுவானது தான். ஆனால் சுமை என்பது மனிதருக்கும் மனிதர் வேறுபடலாம். சிலர் சட்டைப்பைக்குள் சுமப்பதை சிலர் தோள்பட்டைகளில் சுமக்கலாம். சிலர் தோளில் சுமப்பதை சிலர் முதுகில் சுமக்கலாம். சிலர் முதுகில் சுமப்பதை சிலர் தலையில் சுமக்கலாம். சுமக்கின்ற விதங்களில் வேண்டுமானால் அல்லது சுமக்கிற இடங்கள் வேண்டுமானால் மாற்றம் இருக்கலாம். ஆனால் எல்லோருக்கும் துயரங்களை சுமந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். தண்ணீர் நிறைந்த ஒரு சிறிய டம்ளரை ஒரு கையில் ஏந்துவது மிகவும் லேசானதாக இருக்கலாம். ஆனால் அதே டம்ளர் தண்ணீரை நெடுநேரம் சுமந்தபடி இருந்து பாருங்கள், அதுவே கடுமையான சுமையாக மாறிவிடும். அதுபோல வாழ்வில் வரும் சிறு சிறிய பிரச்சனைகளை சிறிது நேரம் சுமந்துவிட்டு இறக்கி வைத்து விட வேண்டும். அதை நீண்ட நேரம் சுமந்தால் பெரும் சுமையாக மாறிவிடும். இன்றைய நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து நாம் சுமக்கும் சுமைகளை சுகமானதாக்க அழைப்பு விடுக்கிறார். ஒரு சுமை எப்போது லேசானதாக மாறுகிறது என்று சிந்தித்து பார்த்தால் நமக்கு உண்மை புலப்படும். ஒரு பெரிய கல்லை ஒருவர் தனியாக தூக்குவதற்கும் 2 அல்லது 3 பேர் சேர்ந்து தூக்குவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? தனியாக சுமக்கிற பொழுது அது பெரும் சுமையாக இருக்கும். 2 அல்லது 3 பேர் சேர்ந்து சுமக்கும் போது பாரம் குறையும். இந்த உண்மைத்தான் இயேசு நற்செய்தியில் சொல்ல விளைகிறார். அன்புக்குரியவர்களை, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று மத்தேயு 11:28 இயேசுவின் வார்த்தைகள் நமக்கு தெளிவுரை தருகிறது. நமது வாழ்வின் சுமைகளை அகற்றுவதற்கான உத்தரவாதத்தை தரவில்லை. மாறாக நமது சுமையை அவரும் சேர்ந்து பங்கு போட்டு கொண்டு அந்த சுமையின் பாரத்தை குறைப்பதற்கான இளைப்பாறுதலை உறுதிப்படுத்துகிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் நமக்குள் சுமைகளை ஏற்றுக்கொள்ளும் மனதை முழுமையாக வளர்த்தெடுக்க வேண்டும். ஆண்டவர் வாக்குரைத்த இளைப்பாறுதலையே நாம் நாடி இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சுகமான சுமைகளாக வாழ்வில் எல்லோற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு யாருன்னா ஒரு கேள்வி கேட்டால், எனக்கு நல்ல சுகமான வாழ்க்கை தான் பிடிக்கும், சுமைகளை கொண்ட வாழ்க்கை எனக்கு பிடிக்காது என்று எல்லோரும் கூறுவது யதார்த்த உண்மையாகத்தான் இருக்கிறது. எனவே இதை அறிந்து கொண்டு நமது சுமைகளை சுகமாக மாற்றுகிற வரத்தை தருகிற ஆண்டவரிடத்திலே நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்து செயலாக்கப்படுத்துகிற பொழுது நிறைவின் வழியில் இறைவன் நம்மை வழிநடத்துவார் என்ற உறுதிப்பாட்டை அவர் நமக்கு தருகிறார். அதை அறிந்து சுகமான சுமைகளை வாழ்வில் ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் அவர் பார்த்து கொள்வார் என்று ஜெபிப்போமா? அன்பு இறைவா, சுமைகளை என்னிடம் கொடுத்து விடுங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று நீர் மொழிகின்ற அந்த உறுதிமொழி நாங்களும் ஏற்று எங்கள் குடும்பங்களில் ஏற்படுகிற சிறு சிறு பிரச்சனைகளை சுமைகளாக எண்ணாமல் அதை கொஞ்ச தூரம் சுமந்துவிட்டு இறக்கி வைத்துவிட்டு மீண்டும் உமோடு பயணம் செய்கிற உறுதிப்பாட்டை நீர் தருவீர் என்று நாங்கள் உணர்கிறோம். எங்களோடு தங்கும் ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட்.